ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேங்க. இதுதாங்க என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட். உங்கள் எல்லாருக்கும் ட்ராகன் ஃப்ரூட்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் என்னுடைய டெரஸ் கார்டனில் நான் ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சுருக்கேன். 5 இயர்ஸாக இருக்குது. இதை நான் எப்படி பராமரிக்கிறேன், இது எந்த பாட்டில் நான் வச்சுருக்கேன், 5 இயர்ஸாக இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அதை பற்றி தாங்க ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நான் 24 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ராகன் ஃப்ரூட்டு பிங்க் கலரில் இருக்கும். கடைங்கள்லாம் நம்ம உள்ளே ஒயிட் கலரில் இருக்குது, அதை பார்த்துருக்கேன் நான். நிறைய பேர் இப்போல்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டை டெரஸில் வளர்த்துட்ருக்காங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இது. நான் இதை ஒரு செடி வளர்த்தாலே இதை மெயின்டைன் பண்ண முடியாது. இதை நான் நிறைய ஒரு 7-8 பாட்ஸில் நான் மதர் பிளான்ட்லேருந்து அந்த இதை வச்சு நான் நிறைய செடிங்க பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மதர் பிளான்ட் கிட்ட போகலாம் நம்ம. இதுதான் நான் ஃபஸ்ட்டு செடி, 5 இயர்ஸ் பிஃபோர் வச்ச செடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் இந்த செடியை பண்ணேன். இதுவும் 24 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது 20 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செடி இங்கே இருக்குது, அதுவும் ஒரு 20 இன்ச் பாட் தான். இதே மாதிரி ஒரு 8 பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் இதே மாதிரி மதர் பிளான்ட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இதை மெச்சூர் ஒரு லீஃபை எடுத்து நீங்கள் சும்மா இப்படி மண்ணில் இது பண்ணி ஹோல் பண்ணி வச்சாலே போதும், அது வந்துடுங்க. இது 2 வகையாக நம்ம க்ரோ பண்ணலாம். ஒன்று சீடால் க்ரோ பண்ணலாம், ஒன்று ஸ்டெம்மில் பண்ணலாம். சீடில் க்ரோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப வருஷமாகும், 2-3 இயர்ஸ் கூட ஆகலாம். அதே நீங்கள் ஸ்டெம்மில் வச்சிங்கன்னா ஒரு 9 months 1 இயர்லேயே உங்களுக்கு ஃப்ரூட் பேர் பண்ணிவிடும். பார்த்தீங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். நம்மளுடைய ஹெல்த், ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கட்டும், போன் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஸ்கின் ஹெல்த்தாக இருக்கட்டும் இம்ப்ரூவ் பண்ணும். இதில் நிறைய விட்டமின் சி அடங்கியிருக்கு இதில். அப்புறம் நம்மளுடைய ப்ளட் சுகர் லெவலையும் ரெகுலேட் பண்ணும் இது. நான் இதை எப்படி வச்சுருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இங்கே ஒரு செடி இருக்குது, அதை காட்டுறேன். இதுதான் இன்னொரு செடி. ஒரு பாட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் 15 இன்ச் பாட்டில்னாச்சும் நீங்கள் வைக்கணும். இது நான் இது 20 இன்ச் பாட். இதில் என்கிட்ட கீழே ஒரு வீடு கட்டும்போது ஒரு 2 ஃப்ரேம் ஜன்னல் விண்டோ வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு தடியாக ஒரு இது கொடுத்து இந்த மாதிரி மேலே ஸ்கொயர் ஃப்ரேம் மாதிரி பண்ணி, இது பாருங்கள், இங்கே 4 பக்கம் இந்த மாதிரி பேம்பு கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டுக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், நல்லா ஒரு டைட்டாக நம்ம இதை இந்த தொட்டியில் தான் பேம்பு 4 பக்கமும் இது பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிட்டேன். அதில் நம்ம ஒவ்வொரு செடியை நட்டு இதில் கட்டிக்கிட்டே வந்துட்டால் அது உள்ளேயே மேலே இந்த மாதிரி விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி கயிறுங்களை கட்டியிருக்கேன் நான். இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு, கயிறு ஒன்றும் ஆகலை. இந்த மழையில் வெயிலில் அந்த கயிறெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் அதுக்கு பதிலாக இது கட்டலாம், கம்பி அந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் காற்று அடித்தாலும் மழையிலையும் ஒரு புயல்லையும் இது ஆடவும் ஆடாது, அசையும் அசையாது. ஒரு ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் நான். இது வரைக்கும் விழுந்தது கிடையாது. நம்ம லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஓரமாக செவுத்தில் அடங்கி நம்ம இது வச்சாலே போதும். அந்த செவுத்துக்கு எதனா வெயிட் அதிகமானாலும் ஒரு செவுத்துக்கு அது சப்போர்ட்டாக இருந்துடும். அதுக்கப்புறம் நம்மள எக்ஸ்ட்ரா வர
நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், என்னுடைய மதர் பிளான்ட்லேருந்து பக்கத்தில் வந்து செவுரு இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி டேங்க் இருக்குது. அந்த தண்ணி டேங்க் மேலே எப்படி வளர்ந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் என்னுடைய ஸ்டெம். அதனால தான் சொல்கிறேன், அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி விடணும்னு. வெட்டி விடலைன்னா நம்மளுடைய இதிலெல்லாம் பாருங்கள் ஃப்ரூட்டு பூவெலாம் அவ்வளோவா அதிகமாக இல்லை இந்த செடிங்களை. ஏன்னா இதனுடைய எனர்ஜி எல்லாமே வளர்க்குறதில் இது மேலே போகிற இதுலேயே எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. அதனால் இது வந்து ஃப்ரூட்லாம் நிறைய வந்து வராது இதில். அதெல்லாம் நம்ம வெட்டி விடணும். சிம்பிளாக நம்ம வந்து வெட்டி கொஞ்சமாக வச்சோம்னா அதில் நிறைய வந்து ஃப்ரூட்ஸும் பூவும் நிறைய வரும். இங்கேயும் பாருங்கள் ஃப்ரூட் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி இந்த செடியிலையும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. வர பட்ஸ் எல்லாம் நிறைய பட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி நம்ம வந்து நல்லா பெரிய சைஸில் கிடைக்கும். இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வராது. இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஒரு 10-20 விட்டோம்னா சைஸ் வந்து சின்னதாகிடும். அப்புறம் இதை வளர்க்குறதுக்கு பெஸ்ட் டைம் வந்து மார்ச், ஏப்ரல். இதுக்கு வந்து நல்ல வெயில் வேணுங்க. நல்ல வெயில் இருந்தால் தான் இதில் வந்து நல்லா வளரும், நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். வெயில் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு 5 to 6 hours வந்து வெயில் நல்லா படணும். இதில் நிறைய பேருக்கு நான் கட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த கட்டிங்ஸில் கீழே வச்சவங்கெல்லாம் யாருமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்ததாக சொல்லலை. நிறைய வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து யார் யார் வாங்கிட்டு போயிட்டு வந்து மாடியிலலாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து ஃப்ரூட்ஸ் பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் நீங்களே, இதை பாருங்கள் ஃப்ரூட் வந்திருக்கு. இங்கேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நிறைய செடி இருக்குது இல்லையா, அதனால் ஒவ்வொன்றுத்துலேயும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் நான் பறிச்சிட்டேன். இது வந்து 24 பாட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் 20லேயே வைக்கலாம். அட்லீஸ்ட் வந்து 15 inch பாட்டு இருந்தால் இதனுடைய ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா கிடைக்கும். அப்புறம் வந்து இதனுடைய சாயில் வந்து இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா 40% கார்டன் சாயில், 30% கோகோ பீட், 20% கோகோ இது காம்போஸும், 10% வந்து சாண்டு. இது கலந்து நீங்கள் வச்சாலே நல்லா வளரும். அப்பப்போ 2 monthsக்கு நான் வந்து இதில் வந்து வெறும் கவுடங்கொண்டி தான் கொடுக்கறது நான். நீங்கள் வெயிலாக இருந்தால் அப்பப்போ நிறைய இதுவும் கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி பனானா அதனுடைய பீல் அது வந்து தண்ணியில் இது பண்ணி அது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஆனியன் பீல் அதுவும் கொடுக்குறேன். அது மாதிரி நிறைய காம்போஸ்ட் எப்போனா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லா செடிங்களுக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஊற்றுவேன். அதனால் இதில் நிறைய வந்து கவுடங் தவிர நிறைய நான் மற்ற இதெல்லாம் கொடுக்கறதில்ல. இதுலேயே இவ்வளோ அழகாக வந்திருக்கு இது. அப்புறம் இதனுடைய ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் காம்போஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் தண்ணி வந்து நல்ல வெயிலான இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். இல்லை வெயில் கம்மியாக வருதுன்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் தண்ணி. இதனுடைய பூ வந்து இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பூ வந்து ஒரு நைட்டுக்கு தாங்க இது வந்து நல்ல பெருசாக ஒயிட் ஃப்ளவர் வரும். அதுக்கப்புறம் வந்து அது அடுத்த நாளே அது வந்து இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் வந்து ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செடியிலேயே நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும். அந்த இதில் வந்து நீங்கள் பட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்தால் அதை நீங்கள் பட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். ஒரு 4-5 வச்சா அது மட்டும் நல்லா பெருசாக வளரும் உங்களுக்கு பழம். இல்லைன்னா வந்து நான் வந்து வெட்டுறதில்ல, அதுவாக தானாக பட்ஸு கீழே விழுந்துடுச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வளர விடுவேன். இப்போ ஒவ்வொரு செடியிலையும் இங்கே பாருங்கள், நான் நிறைய ஒரு 6-7 பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பறிக்கும் போது சொல்கிறேன். இது வந்து சும்மா அப்படி ட்விஸ்ட்டு பண்ணாலே போதும். இது பழுத்துடுச்சு இப்போது. இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணாலே இது வந்துடும். இது இன்னும் 2 நாள் ஆகணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு ஃப்ரூட்டு. இது வந்து நிறைய விடாமல் நீங்கள் வந்து ஒரு 4-5 பழம் மட்டும் ஒரு செடிக்கு விட்டால் அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக கிடைக்கும்.
இதுதாங்க என்னுடைய ட்ராகன் ஃப்ரூட்டு. இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது பாருங்கள் என்கிட்ட. அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர லீவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணி விடணும். இந்த மாதிரி காஞ்சிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய வந்து பிரான்ச்சஸ் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து அது வளர்ந்துக்கிட்டே போகும். மேலேயும் பாருங்கள் நிறைய பூங்கெல்லாம் வந்திருக்கு. இங்கே பழமும் இருக்குது. இங்கே இதுவும் 24ங்களேன். நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வந்து கட்டிங்ஸ் வச்சேன். எவ்வளோ சின்ன பாட் பாருங்கள் நீங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் இவ்வளோ பெரிய செடி வந்து இங்கே ஃப்ரூட் வந்திருக்குங்கன்னா ஆச்சரியம் தானேங்க. இங்கே பாருங்கள். இதுக்கு தண்ணியும் கொடுக்க மறந்துடுவேன். இல்லைன்னா எப்போனா காம்போஸ்ட் கொஞ்சோண்டு எல்லா செடிங்களுக்கும் போடும்போது கொஞ்சோண்டு இதுக்கும் போட்டுருவேன். இது ஒரு வருஷமாக இருக்குங்க செடி. இதில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்களேன். இவ்வளோண்டு குட்டியான பாட்டு. இதில் வந்து இந்த செடி இவ்வளோ வளர்ந்து ஒரு ஃபுட் ப்ரே பண்ணியிருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்லங்க. நம்மளே வந்து கார்டனில் நாமளாக வச்சு ஒரு அழகு பார்த்து நாமளாக வந்து அது டாக்ஸிக் இல்லாமல் நம்ம சாப்பிடும் போது, வெளியில் உங்களுக்கே தெரியும் எல்லாம் வந்து எப்படி மருந்து வச்சு எப்படி வந்து பழுக்க வைக்கிறாங்க. நம்மளுக்கு சாப்பிட்டா உடம்பு கெடுதல் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதனால் நம்ம வந்து நம்மளால் என்னென்ன ஃப்ரூட் வைக்க முடியுமோ, நம்மளால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம மொட்டை மாடியில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அதில் வளர்த்து அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி வந்து வளர்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி பழங்களை அனுபவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.